என் பெயர் வேணுகோபால். இந்த கேள்வி என்னவென்றால், குரானில் குறிப்பிடும் கௌசர், அதாவது மரித்தோர்கள் உயிர்ப்பிக்கப்படும் நாளில் கிடைக்கிற கௌசர் என்னும் நீர்த்தடாகமும் சுவனத்தில் உள்ள கௌசர் என்னும் ஆறும் பல நன்மைகள் தரும் என அறியப்படுகிறது. ஆனால் மீண்டும் உயிர்ப்பித்தல் எப்போது, எப்படி உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்ற விவரம் குரானில் வருவதாக தெரியவில்லை. இதை பற்றி விளக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது ஐயா அவர்கள் கேட்கிற கேள்வி, இறந்தவர்கள் எப்படி மீண்டும் எழுப்பப்படுவார்கள், அது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். முதலாவதாக, இறந்தவர்கள் எழுப்பப்படுவார்களா, ஏன் எழுப்பப்பட வேண்டும், இப்படியே போயிட்டா என்ன, இல்லையா, இப்படியே போயிட வேண்டியது தானே. அந்த காலம் நபிகள் நாயகத்தின் இந்த கேள்வி தான் கேட்டாங்க. நாங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாகி போன பிறகும், எங்களுடைய எலும்புகளெல்லாம் உக்கி உலர்ந்த பிறகும் நாங்கள் மீண்டும் எழுப்பப்படுவோமா என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். இஸ்லாம் சொல்லுகிறது எழுப்பப்படுவீர்கள் என்று சொல்லுகிறது. எதற்காக? நீதி வழங்கப்படுவதற்காக. நீதி வழங்கப்படுவதற்காக. ஏன்னா பரீட்சைன்னா ரிசல்ட்னு ஒன்று இருக்கணும், இல்லை, பரீட்சைன்னா ரிசல்ட்னு ஒன்று இருக்கணும். பரீட்சை எழுதினவங்கெல்லாம் பாஸ் ஆகிட முடியாது. நல்லா எழுதினவன் இருக்கிறான், மோசமாக எழுதினவன் இருக்கிறான், எல்லாம் இருக்கான். இப்போ இந்த உலகத்தில் அக்கிரமம் பண்ணவன் இருக்கிறான், நல்லது பண்ணவன் இருக்கிறான். எல்லாருக்கும் ஒரே முடிவு என்றால் எப்படி? எல்லாருக்கும் ஒரே மாதிரி முடிவு என்றால் எப்படி? அநீதியாளர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நல்லவர்கள் கூலி பெற வேண்டும். இதற்கு தான் நீதியாக இருக்க முடியும். ஆக மறுமை என்று ஒன்று தேவைப்படுகிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் பல பேர் தப்பிச்சிடறாங்க, அநியாயக்காரர்கள் தப்பித்து விடுகிறார்கள், நல்லவர்களுக்கு உரிய கூலி வழங்கப்படுவதில்லை. ஆகவே மறுமை என்று ஒன்று இருந்துதான் ஆக வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்க்குற பல பேர் வாழ்க்கையை அனுபவிக்காமலே போயிடறான். 10 வயசுலேயே இறந்து போகிறான், ஊனமுற்றவராக இருக்கான், கண் பார்வை தெரியாமல் இருக்கான், அந்த உலகத்தினுடைய எந்த இன்பங்களையும் அனுபவித்ததில்லை. ஆக அவனுக்கெல்லாம் கூலி கொடுக்கப்பட வேண்டாமா? அவனெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு உலகம் இருக்க வேண்டாமா? எல்லாரையும் ஒரே மாதிரி ஆக்கிட்டா எப்படி? அதே மாதிரி நாள் கணக்கா ஆண்டு கணக்கா உயிர் உடைமை வைத்து அத்தனையும் தியாகம் செய்கிறான். இந்த உலகத்திலே அவனுக்கு எந்த பாராட்டும் இல்லை, எந்த புகழுரையும் இல்லை, எந்த பரிசளிப்பும் இல்லை, ஒன்றுமே இல்லை. யாருக்குமே தெரியாமல் இந்த உலகத்தை விட்டு போய்விடுகிறான். அதே மாதிரி அக்கிரமங்கள், அநியாயங்கள். ஹிரோஷிமால குண்டு போட்டானே, இன்னைக்கு ஈராக்கிலே 6,50,000 பேரை கொண்டு குவித்திருக்கிறான் இந்த புஷ். லேசான வேலையா செஞ்சிருக்கான். 6,50,000 பேர். ஆனால் கொல்லப்பட்ட 3000 அமெரிக்க வீரர்களுக்காக கவலைப்படுகிறார்கள். கொல்லப்பட்ட 3000 அமெரிக்க வீரர்களுக்காக கவலைப்படுகிறார்கள். ஒரு நாட்டையே நிர்மூலமாக ஆக்கியிருக்கிறார்கள். இவர்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பது? என்ன தண்டனை கொடுப்பது? ஆக இதுக்கெல்லாம் நீதி வழங்கப்பட்டாக வேண்டும். ஆக இதற்கெல்லாம் மறுமை என்று ஒன்று இருந்தாக வேண்டும். இப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள், அக்கிரமங்கள், ஹிட்லர்கள், முசோலினிகள், செங்கிஸ்கான்கள், தைமூர்கள், டோனி பிளேர்கள், ஏரியல் ஷாரோன்கள், இவர்களெல்லாம் தண்டிக்கப்பட்டு ஆக வேண்டும். இதற்கெல்லாம் மறுமை என்று ஒன்று இருந்து ஆக வேண்டும். ஆகவே மறுமை உண்டு, நிச்சயமாக உண்டு, இருந்துதான் ஆக வேண்டும். அது ஒன்று இறைவனுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை. இறைவனே சொல்கிறான், முதலில் எப்படி நாம் உங்களை படைத்தோமோ அது போன்று மீண்டும் படைப்போம். எந்த உதாரணமும் இல்லாமல் உங்களை இறைவன் முதலிலே படைத்தான், இல்லையா? எந்த மாடலும் ஒன்றும் இல்லாமல் உங்களை படைத்தான். மீண்டும் உங்களை படைக்கிறது அவனுக்கு என்ன கஷ்டமா என்று ஒரு கேள்வி இருக்கு. ஆக மர்ம உண்டு. அது எப்படி நிகழும்? அதான் ஐயா கேட்குற கேள்வி. முதலாவதாக குர்ஆன் சொல்லுகிறது, ஒரு எக்காலம், ஒரு சூர் ஊதப்படும். ஊதப்பட்ட பிறகு இந்த உலகம் ஒரு முடிவுக்கு வரும். பூமி சமதளமாக ஆகும். பூமியிலே அதிர்ச்சி ஏற்படும். பூமி தான் சுமந்திருக்கின்ற எல்லாவற்றையும் வெளிப்படுத்தும். மலைகள் கடைந்தெடுத்த கம்பளி போல, பஞ்சுகள் போல ஆகிவிடும். நட்சத்திரங்கள் ஒளி இழந்துவிடும். சூரியனும் சந்திரனும் ஒன்றாக சேர்க்கப்படும் என்றெல்லாம் இந்த உலகம் எப்போது முடிவுக்கு வரும். மனிதர்கள் சிதறி வீசப்பட்ட விட்டில் பூச்சிகள் போல ஆங்காங்கே சிதறி கிடப்பார்கள். இது முதல் நிலை. மீண்டும் ஒரு சூர், இன்னொரு எக்காலம், அத்தனை பேரும் இழந்து வருவார்கள். அவனவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக துடிப்பான். யாருக்கும் யாரும் உதவி செய்ய முடியாது. தாய் மகனுக்கு உதவ முடியாது, மகன் தாய்க்கு உதவ முடியாது. நட்பு என்பதும் கிடையாது, பரிந்துரை என்பதும் கிடையாது, பேரம் என்பதும் கிடையாது. யாருக்கு யாரும் ஒன்றும் பரிந்துரை செய்ய முடியாது. அவனவன் பாவத்திற்கு அவனவன் பொறுப்பு, இல்லையா? சில மேங்களில் சொல்றாங்கல்ல, யாரோ முதல்ல ஒரு பாவம் செய்தார், அதை இன்னொருவர் சுமக்கிறார், அதை இன்னொருவர் கழுவுகிறார், இல்லையா?
பாவம் செய்தது ஒரு ஆள், சுமக்கிறது ஒரு ஆள், கழுவுறது ஒரு ஆள். இஸ்லாம் இந்த கருத்தை ஏற்றுக்கல. அவனவன் செய்த பாவத்திற்கு அவனவன் பொறுப்பு. நீ பாவம் செஞ்சா அது உண்மையில வரும். யாரோ செய்த பாவத்தை நீ ஏன் சுமக்கணும்? நீ செஞ்ச பாவத்தை இன்னொரு ஆள் ஏன் கழுவணும்? அந்த கருத்தெல்லாம் கிடையாது. ஒலா தசிரு வாசிரத்துன் விஸ்ர உக்ரா, அவரவர்களுடைய சுமையை அவர்கள் தான் சுமக்க வேண்டும். ஆக யாருக்கு பதிலாக யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கட்டைக்கு நீ தான் சொல்லணும்னு சொல்லுவாங்கல்ல, உங்கட்டைக்கு நீ தான் பதில் சொல்லணும். இப்படி ஒரு நிலை இருக்கும். தலைவர்கள் உங்களை காப்பாற்ற மாட்டார்கள். குர்ஆன் சொல்லுகிறது. தலைவர்களையும் சேர்த்து ஒன்றா எழுப்புவானா. தலைவர்கள்லாம் சொல்லுவாங்க, தலைவர்களை பார்த்து மக்கள் சொல்லுவாங்களாம், கடவுளே நாங்கள் ஒன்றும் அநியாயம் பண்ணலை, இந்த தலைவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தாங்க, அவனுக்கு ஒன்று நரகத்தில் போடு என்று சொல்வார்களாம். தலைவர்கள் சொல்லுவாங்களாம், நாங்கள் ஒன்றும் உங்களை வழிகெடுக்கல, நீங்களே உங்களை வழிகெடுத்துக்கிட்டீங்க, எங்கள் மேலே ஏன் கொண்டு வழியை போடுறீங்க என்று அவன் தப்பிச்சுக்கிறான். அவன் தப்பித்து கொண்டு போய்விடுவான். ஆக முழுமையாக விசாரணை செய்யப்படும். அவர்களுடைய கரங்களிலே வினைச்சுவடிகள் வழங்கப்படும். இந்த பாரு உன் செயலை நீ பார்த்துக்கோ. அதை பார்த்துவிட்டு மனிதன் சொல்லுவானான், அந்தோ ஒரு சிறிய செயல் கூட விடப்படவில்லை, சின்ன செயல் கூட விடப்படவில்லை, யாரை கவிழ்த்தலான்னு மனசுக்குள்ள திட்டம் போட்ட பாரு அது கூட காட்டப்படும். உங்களுடைய செயல்கள் மட்டுமல்ல, உங்களுடைய சிந்தனைகளும் உங்களுக்கு காட்டப்படும். யாரை கவுக்கலாம், யாரை அமுக்கலாம், யாரை புடுங்கலான்னு திட்டம் போட்ட பாரு அது கூட காட்டப்படும் உனக்கு. ஆக எல்லாம் தெளிவாக இருக்கும். விசாரணை நடைபெறும். உங்களுடைய கண்கள் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். நீங்கள் செய்த பாவகரமான காரியங்களை குறித்து உங்களுடைய கண்களே சாட்சி சொல்லும். நீங்கள் செய்த தீமையான காரியங்களை குறித்து உங்களுடைய கரங்களே பதில் சொல்லும். இப்படி சாட்சியங்கள் அளிக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு முழுமையாக நீதி வழங்கப்படும். மறுமை நாள் இப்படித்தான் வரும் என்று இறைவன் சொல்லுகிறான். ஆக அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் அப்படி ஒரு நாள் வரப்போகிறது. இந்த உலகத்திலே தப்பித்து விட முடியாது. இறைவன் நாம் செய்கிற எல்லா காரியங்களுக்கும் இறைவன் ஒரு நாள் நீதி வழங்கியே தீர்வான். இந்த இறையச்ச உணர்வு நம்முடைய உள்ளத்திலே இருக்கிற வரை எந்த தவறுகளும் நாம் செய்ய மாட்டோம். ஆக நம்மை தீமைகளிலிருந்து காப்பாற்றக்கூடிய சக்தி மறுமையின் மீது கொண்ட நம்பிக்கை தான். ஆக அப்படிப்பட்ட மறுமை நாளுக்கு அஞ்சி வாழுகிற போது நல்ல மனிதர்களாக நம்மால் உருவாக முடியும் என்பதனை ஐயா அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள